ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி டேஸ்டியான மசாலா சுண்டல் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை பயன்படுத்தி தான் இந்த மசாலா சுண்டல் செய்கிறேன். இதே மெத்தடில் கருப்பு கொண்டக்கடலை பயன்படுத்தியும் மசாலா சுண்டல் செய்யலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இனி மசாலா சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. தாளிப்பதற்கு சமையல் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிடுங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுக்கிடுங்க. மிளகுத்தூளை எடுத்து வச்சுக்கிடுங்க. மசாலா சுண்டலுக்கு தேவையான கல்லுப்பு எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. மாங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கிடுங்க. துருவிய தேங்காயில் 1 கப்பு தேங்காய் எடுத்து 1 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. இதே போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. ஊற வச்சு கொண்டக்கடலையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிடணும். ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கிடுங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றிக்கிடுங்க. இது கூட கல்லுப்பை சேர்த்து வேக விட்டுக்கிடுங்க. குக்கரில் வேக வைக்கதா இருந்தால் 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. கொண்டக்கடலை குழைய வேகாமல் இந்த பதத்துக்கு வெந்து வந்தாலே போதும். இனி மசாலா சுண்டலை தாளித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பை போட்டுக்கிடுங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 சிகப்பு மிளகாயை எடுத்து கிள்ளி இது கூட சேர்த்துக்கிடுங்க. சிகப்பு மிளகாய் பொரிஞ்சு வாசனை கமகமண்டு வருது. இந்த நேரத்தில் கருவேப்பிலையை உருவி இது கூட சேர்த்துக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுங்க. மிளகாய் பொரிஞ்சு வரட்டும். மிளகாய் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடுங்க. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிடுங்க. சேர்த்திருந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் மாதிரி வதங்கி வெந்து வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடுங்க. அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடுங்க. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். மிளகுத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இந்த நேரத்தில் ஏற்கனவே வேக வச்சுருந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கிடுங்க. சேர்த்திருந்த கொண்டக்கடலை மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. உங்கள் வீட்டில் மசாலா கடலை செஞ்சு கேட்டாங்கன்னா இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. மாங்காய் துண்டுகளோட புளிப்பும் சிகப்பு மிளகாயோட காரமும் சேர்ந்து இந்த மசாலா சுண்டலில் இருக்கிறதுனால இந்த மசாலா சுண்டல் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் துருவலை தூவி கிளறி விட்டுக்கிடுங்க. அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி இது கூட சேர்த்துக்கிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா கொண்டக்கடலை இப்போ ரெடி ஆகிட்டு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த மசாலா சுண்டலை வேறொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கிடுங்க. மசாலா சுண்டல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.